சரி, மனைவி செய்யும் பூஜா பலன்கள் கணவனுக்கு போய் சேருமா? கணவனுக்கும் சேரும், குழந்தைகளுக்கும் சேரும், அந்த குடும்பத்துக்கும் சேரும். இப்போ ஒரு மனைவி என்ன வேண்டிக் கொள்ளுகிறாளோ, அவள் யாருக்காக வேண்டிக் கொள்கிறாள்? தனக்குன்னு வேண்டிக்கிறது இல்லல்ல. தன் கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக் அந்த கொள்ளுகிற கணவர் போது, அதர்மமான கணவரா இருந்தா? இந்த அதாவது அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் உண்டான பலன் அவரவருக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக அவரவருக்கு போய் சேரும். சரி. நீங்க என்கிட்ட கேட்டதா இந்த பூஜா பலன் அவருக்கு போகுமா அப்படின்னா அது போகும். அவர் செய்யற பாவ பலன் அவருக்கு போகும், இந்த புண்ணிய பலன் அவருக்கு போகும். இதுல எது கூட எது குறைச்சங்கிற கணக்கு தெய்வத்துக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ பூஜா பலன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நலாயினியினுடைய சரித்திரம். நலாயினியுடைய சரித்திரம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாட்டுல நிறைய பேருக்கு நலாயினியுடைய சரித்திரம் தெரியாது. நலாயினியுடைய சரித்திரத்துல எவ்வளவோ கொடுமைகள் செய்யக்கூடிய ஒரு கணவன் தான். ஆனாலும் அந்த மனைவி கடைசி வரைக்கும் தன்னுடைய கணவன் மேல நம்பிக்கை வச்சு, பக்தி வச்சு, அவள் செய்த அந்த பூஜையினுடைய பலன் கணவனுக்கு போச்சா இல்லையா? போனது. சத்யவான் சாவித்திரியினுடைய வரலாறு எடுத்துக்கோங்க. சத்யவானுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் சாவித்திரி நம்பிக்கை வச்சு தேவிய பூஜை செய்த காரணத்தினால் அவள் யமலோகம் வரைக்கும் போய் என்ன பண்ணினா? திரும்ப மாண்டு போன கணவனின் உயிரை மீட்டு கொண்டு வந்து சத்யவானை எழுப்பி கொடுத்தார். ஒரு மனைவிக்கு எல்லா வித வலிமையும் உண்டு, எல்லா வித உரிமையும் உண்டு.